ராசிய தமிழர் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். அதாவது நேற்றைய முன்தினம் நமது இந்திய ஒன்றிய அரசின் 2024 பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. மரியாதைக்குரிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு 83 நிமிடங்கள் இந்த பட்ஜெட் தாக்கல் நடைபெற்றது. இதுல என்ன ஒரு பெரிய வருத்தத்துக்குரிய விஷயம் என்னன்னா, ஒரு இடத்தில் கூட தமிழ்நாடு என்ற பெயர் வரவில்லை, தமிழ் என்ற பெயர் வரவில்லை. இதற்கு முந்தைய பட்ஜெட் தாக்கலில் கூட திருக்குறளை மேற்கோள் காட்டுவார்கள், ஆத்திச்சூடியை மேற்கோள் காட்டுவார்கள். ஆனால் தற்போது ஒரு இடத்தில் கூட தமிழை மேற்கோள் காட்டவே இல்லை. காரணம் என்னவென்றால், இவர்கள் தமிழகத்தை வஞ்சிக்க முடிவெடுத்து விட்டார்கள். ஏனென்றால் தமிழகத்தில் இவர்களுக்கு வாக்கு வங்கி கிடையாது. ஆதலால் தமிழ்நாடு இவங்க தேவையில்லை என்று முடிவெடுத்தார்கள். இது போக இன்னொரு பெரிய விஷயம் என்னன்னா, அவங்க கூட்டணி கட்சியில இருக்கிற, அதாவது ஆளுங்கட்சி கூட்டணியில் இருக்கிற நிதிஷ்குமார், பீகாரை சேர்ந்த நிதிஷ்குமார் அவர்களுக்கு கிட்டத்தட்ட 26,000 கோடி